Hi friends, வணக்கம் and welcome to Anicham Samayal. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான சுவையான தக்காளி குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தக்காளி குருமா செய்யிறதுக்கு ஒரு துண்டு பட்டை, 3 லவங்கப்பூ, 1 டேபிள்ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், 2 பச்சை மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் அளவு உடைச்ச கடலை, 6 பல்லு பூண்டு, 1/4 கப்பு தேங்காய், அதோட 4 மீடியம் சைஸ் தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணி ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். தக்காளி விழுத சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்ல மசாலாவை குக் பண்ண விடுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு காரம் செக் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. நான் மொத்தமாகவே 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம தக்காளி குருமா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அனிச்சம் சமையல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.